ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண ரெசிபி தான் வந்து அரைச்சி விட்ட சாம்பார். ஸோ திஸ் இஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வெங்கடேஷ் பட் ரெசிபி. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னோட மெத்தடில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து எப்படி பண்ணணுன்ற சொல்லியிருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து உண்மையாக எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ஸ் அரைக்கிறதுக்கு நான் ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஸோ காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க வரமிளகா வந்து ஒரு 5-6 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து மல்லி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து தேங்காய் துருவினது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நான் வந்து எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் என்னதுன்னா, சவ் வந்து ஒரு 50 to 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கேரட் ஃபுல்லாக வெட்டியிருக்கேன். ஒரு 10-12 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸில் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து காய்கறி வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, புளியை வந்து நான் வந்து வெந்நில வந்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 50 to 60 கிராம்ஸ் வந்து தண்ணியோடு சேர்த்து அதை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து துவரம் பருப்பு வந்து இந்த மாதிரி இது பண்ணி நான் வந்து மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே துவரம் பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணுறனால. ஸோ இங்கே வந்து நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் இல்லையா மசாலாஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜீரகமும் கடுகும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேரளா ஃப்ளேவரில் போயிடும். ஸோ இங்கே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணுறனால நான் வந்து ஜீரகத்தையும் இதையும் நான் வந்து ஒமிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ போதும். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா அந்த கடலை பருப்பு அந்த இதெல்லாம், நீங்கள் அதை வந்து தனித்தனியாகவும் போட்டு நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றாவும் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஒன்றாவே போட்டு வறுத்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தனியா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இதோட வந்து கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, காஷ்மீரி சில்லி ஒரு 5-6 எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதோட போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து தேங்காய் காட்டியிருப்பேன். தேங்காய் வந்து இதில் போட வேணாம். தேங்காய் வந்து பச்சையாகவே இருக்கட்டும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அரைக்கும் போது அதை போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷில் வரணும். நான் ஏன் காஷ்மீர் சில்லி போட்டேன்னா அந்த ஒரு கலர் கொடுக்கும், அதுக்கு தான் நான் காஷ்மீர் சில்லி போட்டேன். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் உப்பு எதுவுமே நீங்கள் போட்டுறாதீங்க. இதுவே வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம வந்து இதை அரைச்சிருவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடு ஸ்டைல் தான், ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து சாம்பாரோட டேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நானே இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம சேர்ந்தே நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து இல்லை நீ பண்ணுறது தப்பாக பண்ணுற அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நான் சரி பண்ணிக்கிறேன், ஓகே? இந்த கடலைப்பருப்பு வந்து ஏன் நம்ம வதக்குறோம்னா, கடலைப்பருப்பு வந்து வதக்கும் போது எண்ணெயில் வதக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் ஒன்று வந்து புதுசாக கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து எல்லாமே வறுத்து இதை நம்ம அரைக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து அரைச்சி விட்ட சாம்பார். ஸோ ஒரு மாதிரி வந்து எல்லாமே ப்ரௌன் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த ப்ரொசீஜரை வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து
என்ன பண்ணலான்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். 1 2 போதும். ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி மசாலா வந்து அரைச்சிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. ஓகேவா? இது நீங்கள் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த தேங்காய் போட்டனால இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நீங்கள் தண்ணியாகவும் அரைச்சிக்கலாம். ஓகேவா? கடுகு இருக்குல்ல, கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுட்டு இது வந்து நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. ஸோ நல்லா வதக்கி விட்டுருவோம். சின்ன வெங்காயம் போட்ட கையோட நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த வெஜிடபிள் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமோ அந்த வெஜிடபிளை இந்த வெங்காயத்தோட போட்டுருவோம். இப்போ சவுச்சவையும் கேரட்டையும் இதோட போட்டிருக்கேன். ஓகேவா? இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, புளி தண்ணி நான் வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 80 to 100 கிராம்ஸு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் பெருசாக தான் நான் வந்து காய்கறி வெட்டியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வைக்கிறனால அந்த இதுலேயே வந்து மோஸ்ட்லி வெந்துடும். நம்ம தான் சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் போடலாம். தயவு செஞ்சு இதோட வந்து உப்பு போட்டுறாதீங்க. ஏன்னா உப்பு போட்டால் வேகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக வேகும். உப்பு போடாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடும். நம்ம இதோட என்ன செய்யலாம்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விடுவோம். விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பீன்ஸும் தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, மிச்சம் இருக்கிற பீன்ஸை வந்து இதோட போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அதே மாதிரி. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தக்காளி வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. அதையும் போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருவோம். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வந்து தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம். ஓகேவா? ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். ஏன்னா அந்த காய்கறி வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுட்டா 85% வந்து முடிஞ்சிடும். மீதி 15% வந்து புளி தண்ணியும் அதுக்கடுத்து உப்பு பார்த்து வச்சுட்டா போதும். பருப்பு போட்டால் போதும். மீதி ப்ராசஸ் முடிஞ்சு. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் வேற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, பருப்பு நீங்கள் வந்து வேக வைக்கும் போது நீங்கள் இந்த காய்கறியை வந்து சேர்த்து வந்து வேக வச்சிடும். அந்த பருப்போடையே ஒரு 3 விசில் நீங்கள் பருப்பு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 4 விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க. காய்கறி எல்லாமே வெந்துடும். ஸோ அதையே நீங்கள் வந்து மசிச்சு தாளிச்சு விட்டாலே போதும். அவ்வளோதான். மசாலா போட்டு தாளிச்சு விட்டாலே போதும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். திரும்ப இந்த இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டு திரும்ப வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பருப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? கடைசிலேயே பருப்பு போட்டோம். ஏன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவு வந்து எல்லாமே வந்து ஒரு பார்ஷியலாக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்து வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடுவோம். புளி தண்ணியோட வந்து வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் வந்து வதக்கும் போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிப்ஸு. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட 80 to 100 ml இருக்கும். ஸோ இதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தயவு செஞ்சு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஸோ நல்லா குக் ஆகும் எல்லாமே.
ஓகேவா? ஸோ இதோட இதில் வந்து புளியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து காய்கறி வந்து வேகட்டும். நம்ம அதுக்கடுத்து வந்து அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து நம்ம போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து பருப்பை போட்டுட்டு முடிச்சிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த மசாலா அதை வந்து இப்போ போட்டுடலாம். 1 2 3 போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு வந்து ஒரு மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். சரி, சாம்பார் வந்து ஒரு மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 to 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிடுவோம். ஓகேவா? பாருங்க, போட்ட உடனே வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மசாலாவை வந்து நம்ம தண்ணியோட சேர்த்து ஊற வச்சுருவோம். சாரி, கொதிக்க விட்டுருவோம். 2 இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா பருப்பு தூக்கி நம்ம போட்டுருவோம். சரியா? பருப்பு போட்டோன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நான் சொல்கிறேன் எப்படி போடணுங்கிறது. ஸோ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா மசிச்சு வச்சிருந்த பருப்பை வந்து இதில் போட்டுடலாம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பருப்பு போட்ட உடனே வந்து நல்லா கட்டியாகவும் ஆயிரும், இதாகும். ஓகேவா? இதான் ஒரு சாம்பார் டெக்ஸ்டரில் வந்து இதுக்கப்புறம் வந்துடும். கலந்தாச்சு. ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்கள்ட்ட வந்து பெருங்காயம் வருதா, பெருங்காயம் வந்து ஒரு 1 டீஸ்பூன்லாம் வேணாம், அரை டீஸ்பூன் கிட்ட நீங்கள் போட்டால் போதும். அரை டீஸ்பூன் இல்லைன்னா டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். 3/4 போட்டால் போதும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கைஸ். எல்லாமே மசாலா நம்ம கைப்பட அரைச்சி தான் போட போகிறோம். இது வந்து மச் மோர் ஹெல்த்தியும் கூட. நம்ம இன்னொரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லா இதாக இருக்கும். ஏன்னா கடையில் வாங்குற பொடி வந்து 2ஆவது நாள் நம்ம சூடு பண்ணும்போது அதோட கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஆகும். ஸோ இது வந்து ஒரே வாட்டி கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். அதான் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மச் மோர் ஹெல்த்தியாக. நம்ம அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து எத்தனை பேருக்கு பண்ணுறேன்னா வெறும் 3 பேருக்கு தான் பண்ணுறேன். ஸோ 2 நாளைக்குன்ற மாதிரி நான் கணக்கு வச்சு நான் இதை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த குவான்டிட்டி போதும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு இது நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கடலை பருப்பு நான் போட்டேன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அரை ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து அந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். இப்போ நான் 2 பேருக்கு இருக்கிறதுனால தேவையான அளவு உப்புங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரலாக 1 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு கரெக்டாக இருக்குன்னா அதோட விட்டுருங்க. இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு இன்னும் உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் போடுங்க. நான் முதல்ல 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு உப்பு கூடிடக்கூடாது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதுக்கடுத்து வந்து ஏதாவது உப்பு போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். உப்பு கூடிருச்சுன்னா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு சில நேரம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு கரெக்டாக இருக்குது. நான் அதான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். 2 பேர் பண்ணுறதுனால 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அந்த பருப்பும் அதோட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனோன்னா சாம்பார் ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் முடிச்சுட்டு நான் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டேஸ்ட் பண்ணும்போது வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல, அதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையுமே வந்து போட்டு கொதி விட்டுருங்க. ஸோ நார்மலாக இதில் நான் பண்ண ஒரு 2 மிஸ்டேக்கை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து பருப்பு வந்து என்னோடய பருப்பு வந்து ஓரளவு வந்து வேகலை ஆக்சுவலாக. இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கலாம். நான் வந்து 5 விசில் தான் விட்டேன். இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா என்னமோ. செகண்ட் வந்து நான் மசாலா வந்து பொடி பண்ணி போட்டது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து எனக்கு டேஸ்ட்டில் தென்பட்டுச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது பேஸ்ட்டாக போடுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. நான் வந்து கொதிக்க விட்டது கொஞ்சம் லைட்டாக தான் கொதிக்க விட்டுருந்தேன். ஸோ இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா வந்து நல்லா இதாயிரும். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி.
ஸோ நீங்களும் இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், see you on next video, bye.